அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே அருங்கலச்செப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறி என்று சொல்லக்கூடிய சிராவக தர்மம் அதனை குறித்த அடிப்படை விஷயங்கள் பயின்று வருகிறோம். அதிலே நற்காட்சி என்பது குறித்து அருங்கலச்செப்பு நூலிலே கூறப்பட்டிருப்பதனை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இதில் 46வது குறட்பா, அதாவது நற்காட்சி என்றால் என்ன, அதில் 25 குற்றங்கள் நீங்கினால் நற்காட்சி, அந்த 25 குற்றங்கள் அவற்றை போக்குவது எப்படி, நீக்குவது எப்படி என்பதனை நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்ற உரை நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்ற விளக்கத்தை வைத்து நாம் பார்த்தோம். நற்காட்சியுடைய சிறப்பு என்ன என்பதனை குறித்தும் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த இடத்திலே தேவர் பெருமான் இந்த குறட்பாவிலே நற்காட்சி தான் மிக உயர்ந்தது என்பதை குறிப்பதற்காக இந்த குறளை எழுதியிருக்கிறார். காட்சியோடு ஒப்பது யாம் காணோம், வையத்து மாட்சி உடையது உயிர்க்கு. உயிருக்கு மாட்சி, மாட்சி என்றால் பெருமை. அந்த மாதிரி பெருமை தரக்கூடியது, உயிருக்கு பெருமை தரக்கூடியது வையத்து இந்த உலகத்திலே காட்சியோடு ஒப்பது காணோம். நற்காட்சியோடு அதற்கு சமமானது எதுவும் கிடையாது. உலகத்தில் பெருமை தரத்தக்கது நற்காட்சி ஒன்றே, அது ஒன்று தான். அதற்கு நிகரான பெரிதொன்றை யாரும் காண இயலாது. நான் காண இயலாது என்று சொன்னால் யாருக்கும் காண இயலாது என்று தான் அர்த்தம். இது முன்னிலை தன்னையே ஒரு உதாரணமாக கொண்டு இதிலே கூறுவதாக நாம் பார்க்கிறோம். உறுதியிட்டு கூறுவதற்காக அப்படி கூறியிருக்கிறார். காட்சியோடு ஒப்பது யாம் காணோம், வையத்து மாட்சி உடையது உயிர்க்கு என்று கூறுகிறார். அப்படி என்ன அதிலே பெருமை இருக்கிறது? ரத்னகண்டக ஸ்ராவகச்சாரத்திலே நம்முடைய ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபதிரர் கூறுவது, கிருஹஸ்தோ மோக்ஷமார்கஸ்தோ நிர்மோகோ நைவ மோகவான் அனகாரோ கிருஹி ஸ்ரேயான் நிர்மோகோ மோஷினோ முனிஹே. கிருஹஸ்தன் என்று சொன்னால் இல்லறத்திலே இருப்பவன், வீட்டிலே இருப்பவன், அதாவது ஸ்ராவக தர்மத்திலே இருக்கக்கூடியவன் கிருஹஸ்தன். அனகாரன், அனகாரன் என்று சொன்னால் வீட்டை துறந்து வெளியிலே இருக்கக்கூடியவர். அவர் யாருன்னா முனிவர். இந்த ரெண்டு பேரை பற்றிய ஒரு கருத்தினை இங்கே கூறுகிறார். இல்லறத்திலே இருந்து கொண்டு அவனுடைய குடும்பத்தை கவனித்து கொண்டிருக்கின்ற, தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த கிருஹஸ்தன், அதே போல் வீடே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு துறந்து தவம் செய்கின்ற துறவி. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு வேறுபாட்டை நம்ம பார்க்கணும், முக்கியமானு சொல்கிறார். அந்த கிருஹஸ்தன், அதாவது மோக மார்கஸ்ததோ நிர்மோகோ, அந்த நிர்மோகமாக இருந்தால், மோகனிய தீக்காட்சி இல்லாத இல்லறத்தான், விரதம் இல்லாதவனாக, அதாவது அவ்விரதியாக இருந்தாலும் முக்தி பாதையில் செல்ல தகுதி உள்ளவன் என்று கூறுகிறார். மோகனிய தீக்காட்சி இல்லாத இல்லறத்தான் என்று சொன்னால் நம்ம பார்த்தோம், மோகனிய வினை, அந்த மோகனிய வினையில் 7 பிரகிருதிகள், 7 துணைவினைகளை நீக்கிவிட்டால் அவன் நற்காட்சி அடைந்து விடுவான். மொத்த மோகனிய வினையும் கூட நீக்கணும்னு இந்த ஸ்டேஜில் தேவையில்லை. நற்காட்சி பெறுகின்ற ஆரம்ப கட்டத்தில் ஒருவன் நற்காட்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் 7 விதமான அந்த 7 துணைவினைகளை நீக்க வேண்டும். அதில் நம்ம தரிசன மோகனியத்தினுடைய மித்தியாத்துவம், சம்யக் மித்தியாத்துவம், சம்யக்துவ பிரகிருதி, இது மூன்றும் தரிசன மோகனியத்தது. சாரித்திர மோகனியத்தினுடைய அனந்தானுபந்த கஷாயங்கள் 4, குரோதமான மாயை லோபம், இந்த 4. இந்த 7 துணைவினைகளை நீக்கினாலே 28 துணைவினைகள் மோகனியத்தில், அதில் 7 துணைவினைகளை நீக்கினாலே நற்காட்சியை அவன் அடைந்து விடுகிறான். அப்புறம் தவம் செய்வது, அதன் பிறகு அந்த தூய்மை பெறுவது, குணநிலையில் உயர்வது, மோட்சத்தை அடைவதெல்லாம் அதன் பிறகு
அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த நற்காட்சி தான். அதனால் அந்த மோகனிய தீக்காட்சி இல்லாத இல்லறத்தான் விரதம் இல்லாதவராக இருந்தாலும் முக்தி பாதையிலே செல்ல தகுதி உள்ளவன். ஏன்னா அவன் வீழ்ச்சி அடைய மாட்டான். இன்னும் கூட நூல்களிலே என்ன சொல்கிறாங்கன்னா, நற்காட்சி பெற்றுவிட்ட ஒரு உயிர் 7 பிறவிகளிலே அடுத்து வருகின்ற 7 பிறவிகளுக்குள் 7 பிறவிகளில் 7 வரைக்கும் நீண்ட வேண்டியதில்லை, அவரவருடைய அந்தந்த பிறவியில் செய்யக்கூடிய அந்த வினைகளை அழிக்கக்கூடிய தன்மையை பொறுத்து 7 வினைகளுக்குள் 7 பிறவிகளுக்குள் அந்த ஆன்மா முக்தியை அடைந்துவிடும் என்று நமக்கு நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நற்காட்சியினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். அதே நேரத்தில் மோகம் மித்யாத்துடன் கூடிய துறவரத்தார் பிறவிச் சுழலில் உழல்வார். முனிவராக இருந்தாலும் கூட அவர் மோகனிய வினையை அந்த 7 பிரகிருதிகளையும் அழிக்கவில்லை என்று சொன்னால், அது அவங்க அழிச்சிருக்காங்களா அழிக்கலையா தெரியாது, கேவலிக்கு தான் தெரியும். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஒரு முனிவர் கோலம் நமக்கு ஆர்வ மிகுதியால் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் கூட அவர் அந்த பிரகிருதிகளை 7 பிரகிருதிகளை அவர் அழிக்கவில்லை, இல்லை தனிவு செய்யவில்லை, அடக்கி வைத்திருக்கவில்லை என்று சொன்னால், அவர் அந்த முனிவர் கோலத்திலே இருந்தாலும் கூட அவருக்கு அந்த மோட்சப்பாதை திறக்காது. பிறவிகளிலேயே மீண்டும் மீண்டும் அவர் சுழல்வதாக தான் இருப்பான். அந்த 25 குற்றங்கள் நீங்காமலே ஒருத்தர் துறவு மேற்கொண்டு விட்டால் அவருக்கு முக்தியானது கிடைக்காது, அதுக்கு வாய்ப்பில்லை. அதை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். இப்போ இந்த இன்னொரு பாடலிலும் கூட, இன்னொரு காதையிலும் கூட, ந சம்யக்த சமம் கிம்சித் த்ரைகால்யே த்ரிஜகத்யபிஹி ஸ்ரேயோ ஸ்ரேயஸ்ச மித்யாத்வ சமம் நான்யந்தனோ புருதாம். அந்த குறட்பாவளி சொன்ன கருத்து தான் இங்கே இதில் காண்பிக்கிறார். முக்காலத்திலும் உலகத்திலும் சமயத்துவத்துக்கு சமமான நன்மை பயக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. அங்கே சொன்னார் இல்லைங்களா, யாம் காணோம் என்று. அதனால் அதுபோல் இந்த முக்காலத்திலும் சரி உலகத்திலும் கூட சமயத்துவத்துக்கு நற்காட்சிக்கு சமமான நன்மை பயக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. மித்யாத்துவ பொய் நெறிக்கு சமமான தீங்கு செய்யக்கூடியதும் இல்லை. மித்யாத்துவ சமம் ஞானதனு பிரதாம். வித்யாத்துவத்துக்கு இணையாக தீமை செய்யக்கூடியது எதுவும் கிடையாது என்று சொல்கிறார். ஸ்ரேயஸ தூய்மையும் அந்த தூய்மை இல்லாத நிலையும் கூட இந்த இடத்துல காமிக்கிறார். அதனால் அந்த இடத்துல யாம் காணோம் என்று சொன்னதனுடைய அந்த பொருளைத்தான் இந்த காதையிலே ஆச்சாரிய ஸ்ரீ சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த மித்யாத்துவம் விலகி சமயத்துவம் ஏற்படுவது என்று சொன்னால், மொத்தம் நம்ம ஏற்கனவே 8 பிரதான வினைகள் என்று நம்ம பார்த்துருக்கிறோம். அதிலே 148 துணை வினைகளாக அவை இருக்கின்றன என்பதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். 8 பிரதான வினைகளில் தர்சனாவரணையம் 9ஆக பிரிஞ்சிருக்கும், ஞானாவரணையம் 5ஆக இருக்கும். அதன் பிறகு மோகனியம் 28, அந்தராயம் 5. இதெல்லாம் காதி வினைகள். அகாதி வினைகள் என்று சொன்னால் ஆயுள் 4, நாம விலை 93 சிறிய சிறிய பிரிவுகளாக 93 பிரிவுகள் இருக்கும். வேதனியம் என்பது 2 பிரிவுகள் தான். அதே போல் கோத்திர வினையும் 2 பிரிவுகள் தான் அகாதி வினைகளில். இவையெல்லாம் இந்த மாதிரி 148 வினைகள் இருக்கின்றன. திரவிய சங்கரகம் பார்க்கும்போது நம்ம அது விரிவாகவே பார்த்துருக்கோம். தேவைப்படுவர்கள் அந்த பதிவில் சென்று கூட பார்த்தா நம்ம இந்த ஸ்லைடு போட்டு காமிச்சிருக்கேன், அதில் பார்க்கலாம். அந்த 148 வினைகளில் அதில் நல்வினையும் இருக்கும், தீவினையும் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது வினை என்று சொன்னால் எல்லாமே தீமையானதுன்றது இல்லை, நல்வினை. ஆனாலும் அந்த நல்வினையும் போனால்தான் முக்தி கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் முதலிலே தீவினைகளை விளக்க வேண்டும். இப்போ இந்த 41 வினைகள் தீவினைகளாக முதலிலே விலகுகின்றன. இந்த 41 வினைகள் விலகினால் அது நற்காட்சியை கொடுத்துவிடும். அதில் காதி வினைகள் 9. இந்த சிகப்பு கலரில் நாம் இதில் நான் டைப் பண்ணியிருக்கிறேன். அந்த 9ம் காதி வினைகள். அவை உயிருக்கு நேராக இந்நிலை செய்யக்கூடியவை. இந்த வினைகள் விலகும் போதே தானாக அதனுடைய கரஸ்பாண்டிங்காக, அதாவது அது விலகினால் அதனுடைய பலன் விலகும் இல்லையா, அது அகாதி வினைகள் இருக்கும், அவையும் விலகிவிடும். உதாரணத்துக்கு போனால் மித்யாத்துவமானது விலகிவிட்டால்
நரக ஆயுள் இருக்காது. நரக கதி ரெண்டாவது சொன்னோம். அது நரக கதியானுபூர்வி, நரக கதிக்கு செல்லுகின்ற அந்த பிறப்பு, இடைப்பட்ட பிறப்பு தான் அனுபூர்வி என்று சொல்வார்கள். நம்ம அது விளக்கம் பார்த்துருக்கோம். ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு உயிர் போகும்போது அந்த போகின்ற நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த கதி தான் அனுபூர்வி என்று சொல்லுவோம். அந்த பழைய கதியிலே போகும், அது புது உடம்பை எடுக்கிற வரைக்கும். அது அனுபூர்வின்னு பேர். அது ஒரு தனி கர்மமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் நபும்சக வேதம், அதாவது அலி, ஏகேந்திரிய ஜாதி, ஒரு புலன் உயிராக பிறக்காது. அது அடுத்த பிறவியில். துவிதேந்திரம் ரெண்டு புலனா பிறக்காது, 3 புலனா, 4 புலனாவும் பிறக்காது. அப்படின்னா என்ன, தேவகதியில் போய் பிறக்கும், இல்லைன்னா பஞ்சேந்திரியமாக பிறக்கும். அதே போல் சமஸ்தானங்கள் என்று சொல்லுகின்ற உடல் அமைப்பு, அந்த உடல் அமைப்பு தேவையில்லாத உடல் அமைப்புகள், அதாவது ஒரு பொருத்தமில்லாத அல்லது நமக்கு ஏற்பில்லாத உடல் அமைப்புகள் இருக்காது. அது போன்று இந்த 41 வினைகள் நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துருப்போம். அந்த வினைகள் எல்லாம் நீங்கி விடுகின்றன என்று நமக்கு இதிலே ஒரு அட்டவணைப்படுத்தி கூறப்படுகிறது. பல நூல்களிலும் இந்த விவரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து 41 வினைகள் எவை விலகுகின்றன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதே நமக்கு அந்த தரிசன பாகுடத்திலே ஏற்கனவே அதை பார்த்தோம். தரிசன பாகுடம் முழுவதும் நற்காட்சி குறித்த காதைகள் தான். 36 காதைகள் இருக்கக்கூடிய ஒரு நூல். அதில் ஒரு சிலவை மட்டும் நம்ம இங்கே எடுத்து நினைவுபடுத்திக்கலாம். அதுக்காக இந்த 22வது பொருத்தமான அந்த காதைக்காக. ஜத் சக்கஹி தம் கீரஹி ஜம்சன சக்கேயி தம்ச ஜத்தஹனம் கேவலி ஜினேஹிம் பனியம் சத்தக மானச சம்மத்தம். சம்மத்தம், சம்யக்துவம். தகுதி உள்ளவன் நல்லொழுக்கத்தை ஏற்க வேண்டும். தகுதி உள்ளவன் என்று சொன்னால் மோட்ச பாதைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே அதை பழகுபவன் நல்லொழுக்கத்தை ஏற்க வேண்டும். நல்லொழுக்கத்தில் ஏற்றால்தான் முக்தி பாதைக்கு செல்ல முடியும். அதாவது முனி நிலையிலே சென்று தான் போக முடியும். அங்கு 5 விதமான சமிதி, 3 குப்தி, 22 பரீட்சக ஜெயங்களை வெல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் நம்ம பட்டியலிட்டு பார்த்துருக்குறோம். நம்ம இஷ்டோபதேசத்தில் பார்க்கும்போது முனிநிலையினுடைய தூய்மைத்துவத்தை பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு பார்த்துருக்கோம். அது எல்லாம் நல்லொழுக்கத்திலே சேர்ந்தது. அந்த நல்லொழுக்கத்தை அவன் ஏற்க வேண்டும். அவன் ஏற்றால்தான் மோட்ச பாதைக்கு செல்லணும். சரி, அப்படி இல்லை, நல்லொழுக்கத்தை ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம இல்லறத்தில் ஏற்போம் அனுவிரதம் ஏற்க வேண்டும். அனுவிரதம் ஏற்கலைன்னா அபிரதி என்று சொல்வார்கள். அவ்வாறு நல்லொழுக்கத்தை ஏற்க முடியாமல் இல்லறத்தான் இருக்கிறான் என்று சொன்னால் கூட அவன் நற்காட்சியையாவது ஏற்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த நற்காட்சி தான் நல்லொழுக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கும். இப்போது நல்லொழுக்கம் கடைபிடிக்க முடியல, சூழ்நிலைகள் அப்படி இருக்கின்றன, அல்லது வேறு பல புறக்காரணங்களால் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் கூட நல்காட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் என்று சொல்வது யாரு? கேவலி ஜினேஹிம் பனியம். பனியம் என்றால் கூறுகிறார். யாரு? கேவலி ஜினர். கேவலி ஜினர் என்றால் அரகந்தர். சத்தக மானச சம்மத்தம். சம்மத்தம், சம்மத்துவம் என்று சொல்கின்ற அந்த நற்காட்சியினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்காட்சி உடையவருக்கு சம்யத்துவம் உண்டு என கேவலி பகவான் கூறியுள்ளார். நற்காட்சியுடையனா அப்போ நற்காட்சி இருக்குன்னு தானே சொல்லணும். சம்யத்துவம் உண்டு என்று அந்த இடத்துல ரெண்டுத்தையும் வேறு வேறு சொற்களால் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, நற்காட்சி ஏற்றுக்கொண்டால் தானாகவே நல்ஞானமும் நல்லொழுக்கமும் அதன் பின்னால் சேரும். இந்த பிறவியிலே இல்லாவிட்டாலும் கூட ஒருவன் நற்காட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்தடுத்த பிறவிகளில் கூட அவன் இழிநிலைக்கு செல்ல மாட்டான். ஏனென்று சொன்னால் அது நல்ல நம்பிக்கை. அது அந்த ஆன்மா உள்ளோடே பதிந்து விடுகிறது. அப்போ அதுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு சமயத்துவமானது வந்துடும். 3 சேர்ந்த அந்த மும்மணியை நம்ம இங்கே சமயத்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நற்காட்சி உடையவருக்கு சமயத்துவம் உண்டு. அவர் நிச்சயமாக நல்ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்று அந்த 3ம் சேர்ந்த சமயத்துவத்தை அவர் நிச்சயம் அடைந்து விடுவார் என்று கேவலி பகவான் கூறியிருக்கிறார். அதனால் இப்போ நம்மளால் செய்ய முடியல, துறவை ஏற்க முடியல,
அனுவிரதம் ஏற்க முடியல என்று இல்லறத்திலே இருப்பவர்கள் கூட அந்த 25 குற்றங்களை நீக்கி என்னென்ன வினைகளை எல்லாம் நாம் அடக்கி வைக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும். அழிப்பது என்பது முனைநிலையிலே, இல்லறத்தில் இருப்பவர் அடக்கி வைக்கலாம். அந்த 7 வினைத்தொகல்களை அடக்கி வைத்திருக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும். அந்த மாதிரி நிலையில் இருப்பவர் நற்காட்சியை பெற்று விடுவார். அவ்வாறு நற்காட்சியை பெற்றுவிட்டவர் மீண்டும் இழிவது கிடையாது, அவருக்கு நிச்சயம் சமயத்துவம் உண்டு என்று கூறுகிறார். அதனால் அந்த 148 வினைகளில் அந்த 7 வினைகளை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்தால் போதும், ஒரு சமயத்துவத்தை அடைவதற்கு, அந்த நிலையை அடைவதற்கு முதல் படியில் கால வைக்கிறதுக்கு என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அதற்காக இந்த காதையிலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ குந்தகுந்தர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். தத்துவார்த்த சூத்திரத்தில் இந்த சமயத்துவம் ஆரம்பிக்கும், நற்காட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக சமயக் தரிசனம்னா என்ன? தத்துவார்த்த ஸ்ரத்தானம் சமயக் தரிசனம். ஒரே ஒரு வரியில் அந்த சமயக் தரிசனம் என்றால் என்னன்றதை தெளிவாக சொல்லிட்டார். தத்துவங்களின் மீது உறுதிப்பாடு. ஸ்ரத்தானம், ஸ்ரத்தானம் என்று சொன்னால் உறுதிப்பாடு. தத்துவங்கள் 7ஆக இருக்கின்றன. அது மட்டும்தான் தத்துவமா? இல்லைன்னா 5 அத்திகாயம், அதாவது பஞ்சாஸ்திகாயம் என்கின்ற 5, 6 திரவியங்கள், 7 தத்துவங்கள், 9 பதார்த்தங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த தத்துவம் என்ற வார்த்தை. அதோடு சேர்ந்தது தான் எல்லாமே. அதனால் அந்த தத்துவங்களின் மீது ஸ்ரத்தானம், உறுதியான நம்பிக்கையை வைத்திருப்பவர் சமயக் தரிசனம் உள்ளவராக இருப்பார். அவருக்கு அந்த 25 குற்றம் தானாக விலகிடும். அந்த மாதிரி ஒரு எண்ண மனப்பான்மை வந்து விட்டால் தானாக விலகிவிடும் என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி கூறுவதை நம்ம பார்க்கிறோம். திரவிய சக்கரத்திலே கூட சித்தாந்த சக்கரவர்த்தி நேமி சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் கூறியதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திரவிய சங்கரக பதிவில். அங்கே இந்த நற்காட்சியை பற்றிய என்ன கூறியிருக்கிறார்ன்றதை மீண்டும் ஒரு முறை இதில் பார்க்கலாம். ஜீவாதி சத்தகனம் சம்மத்தம் ரூப அப்பனோ தம்து துரபினிவேச விமுக்கம் நாணம் சம்மம் குஹோதி சதிஜம் ஹி. ஜீவாதி சத்தகனம் சம்மத்தம், அது சமஸ்கிருதத்திலிருந்து ஸ்ரத்தானம் என்று. இங்கு பிராகிருதத்திலே சத்தகனம், எல்லாம் ஒரே அர்த்தம்தான், உறுதிப்பாடு. ஜீவாதி ஜீவன் முதலிய பொருள்கள், அங்கே தத்துவார்த்தம் என்று வந்தது. இங்கே அதுக்கு பதில் இந்த ஜீவாதி, ஜீவன் ஆதி, ஜீவனாதியான, ஜீவன் முதலான, உயிர் முதலானவற்றின் மீது வைக்கின்ற உறுதியான நம்பிக்கை, ஜீவன் முதலிய தத்துவங்களில் நம்பிக்கை கொள்வது சமயத்துவமாகும். அந்த சமயத்துவம் ஆன்மாவின் சொரூபமாகும். அது ரூபம். சம்மத்தம் ரூப அப்பனோ, அப்பா என்றால் ஆன்மா. ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் நம்ம சமயசாரத்தெல்லாம் அந்த வார்த்தை வரும். ஆன்மாவுடைய சொரூபம், அதுதான் இயற்கை. அந்த மாதிரி இருக்கின்ற சமயத்துவம் ஏற்பட்ட பிறகு சந்தேகம், மாறுபட்ட கருத்துகள், நிச்சயமின்மை இவற்றிலிருந்து நீங்கி சமஞானம் உண்டாகும். அதனால் அவற்றையெல்லாம் விமுக்கம், அது நீங்கின பிறகு நாணம், அந்த சமஞானமானது உண்டாகிறது என்று நமக்கு இதில் குறிப்பதை பார்க்கிறோம். அப்போ நற்காட்சியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக இவ்வளவு நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம கொடுக்க முடியாது. அதற்கான நூல்களை இங்கே பட்டியலிருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நூல்களிலிருந்து எடுத்து பார்த்து கொள்ளலாம். அதில் ஏதாவது ஒரு இது சந்தேகம் இருந்தால் நானும் அது கேள்வி எழுப்பினால் நான் நூல்களிலிருந்து அதை பார்த்து அதற்கான விளக்கத்தையும் நான் அளிக்கிறேன். இப்போ நற்காட்சியோடைய அடையாளம், இப்போ வந்து நற்காட்சி ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 25 குற்றங்களை நீக்கிட்டோன்னு சொல்லிட்டு. அது யாருக்கு தெரியும்? கேவலி ஒருவருக்கு தான் தெரியும் இவருக்கு வந்து இருக்கா இல்லையான்னு. ஆனாலும் ஒரு சில புறச்சின்னங்களை வைத்து இவருக்கு நற்காட்சி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்தவங்க பார்த்தா நாம், ஆனால் நற்காட்சி உள்ளவருக்கு தனக்கு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அது வந்து யாரும் கேவலிக்கு தெரியுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு நற்காட்சி இருக்கா இல்லையான்றது நிச்சயம் நமக்கு தெரியும். அதை வெளிப்படுத்த முடியாது, வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அந்த குற்றங்கள் 25 நீங்கி இருக்கிறதான்றத கேவலிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு தான் தெரியும்.
நடிக்கலாம், அல்லது அதை அறியாமல் கூட இருக்கலாம். நற்காட்சி இருக்குதுன்னு கூட தெரியாத நற்காட்சியில் இருக்கலாம் ஒரு ஜீவன். அல்லது எனக்கு எல்லாம் நற்காட்சியோடு நான் இருக்கிறேன் என்று வெளியே சொல்லிகிட்டு இருக்கலாம், ஆனால் உள்ளே இல்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த நற்காட்சி என்பதை அது ஒரு பொருளாக யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கின்றன, சின்னங்கள். ஒரு அடையாளத்தை பார்த்து இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 8 அடையாளமாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு 5 அடையாளங்களாக அதுக்குள்ளாரே எல்லாம் வந்துடுற மாதிரி 5 அடையாளங்கள் நூல்களிலே அதிகமாக கூறப்பட்டிருக்கிறது. பிரசமம் என்பது கோபம், கர்வம், கபடம், பொருளாசை ஆகிய கஷாயங்களை வெளிப்படுத்தாமல் தணிவு செய்து வைத்தல். குரோதம், மானம், மாயை, லோபம், இந்த 4ம் கஷாயங்கள். இவற்றை வெளிப்படுத்தாமல் தணிவு செய்து வைத்தல்னா அனந்தானுபந்தி குரோதமான மாயை லோபத்தை நாம் கடந்து விட்டு இருக்க வேண்டும். இருக்கும் அப்பிரத்தியாக்கியான கஷாயங்கள் இருக்கும், பிரத்தியாக்கியான கஷாயங்கள் இருக்கும், சஞ்சீவலன கஷாயங்கள் நிச்சயமாக இருக்கும். முனிவர் நிலைக்கு போகிறப்போ தான் அது போகும். ஆனாலும் அனந்தானுபந்தி கஷாயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது. அதே போல் ஒரு சபையில் இருந்தால் நான் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அங்கே கொண்டு போய் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, மற்றவங்கள மட்டம் தட்டுறது, கபடம், வஞ்சகம். இது எப்படியாவது இந்த பொருளை நம்ம அடையிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். நல்ல ஐடியா கூட இருக்கும். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு பொருளை அடையிறதுக்கு யாருக்கும் சிரமம் இல்லாமல் நான் வந்து அப்படி சொல்லி இப்படி சொல்லி போய் சொல்லி அதை நான் கவர்ந்துட்டு வந்துட்டேன், இதனால் யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை. அது கிடையாது. அது வந்து தவறு. வஞ்சகம் செய்து நமக்கு உரிமை இல்லாத பொருளை கவர்ந்து கொண்டு வந்தால் அது கபடம். பொருளாசை என்பது இங்கே லோபம். அதாவது தாங்கிட்ட இருக்கிற பொருள் வெளியே போயிடக்கூடாது, அந்த மாதிரியான எண்ணம் இருப்பதை இந்த இடத்துல லோபம் என்றும் பொருளாசை என்றும் நாம் கூறலாம். இதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் தணிவு செய்து அடக்கி வைத்திருந்தார்னா ஒருத்தர், அவரை பார்த்தாலே அவருக்கு பிரசம குணம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த குணங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்த்து நாமும் அந்த பிரசமத்தை அடைய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். சம்வேகம் அடுத்தது. தர்மத்திலும் தர்மத்தின் பலனிலும் உற்சாகமுடையவராக இருப்பது. இல்லற நோன்பிகள், துறவிகள், பரமேஷ்டிகள் ஆகியோருடன் பக்தி, அன்பு, பரிவு, பாசம் கொண்டிருப்பது. தர்மத்தின் மீது எதுவாக இருந்தாலும்பா தர்மத்தின்படி தான் போவேன், எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, அந்த காரியம் நடக்காமலே போனாலும் பரவாயில்லை, தவறான வழியில் ஜின்னர் சொன்னதுக்கு மாறான விஷயத்தில் எனக்கு உரிமை இல்லாத பொருளை நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லாத வேலைகளை நான் செய்ய மாட்டேன், நான் தர்மத்தை பரிபாலிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வேன். 2வது, துறவிகள் இருந்தாலும் சரி, அனுவிரதிகளாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மச்சாரிகள்லாம் சொல்கிறோம், அவங்க ஆரியங்கனைகள், அதே போல் இருக்கக்கூடிய தீதிகள் என்று சொல்வார்கள், இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அன்போடு, பக்தியோடு, பணிவோடு, பாசத்தோடு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து ஒருவர் செய்வதை தன்னுடைய கடமையாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சம்வேகம். நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க, நம்மளே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அந்த ஆகாரம் கொடுக்கறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்வாங்க, அதை பற்றி உற்சாகமாக அந்த வேலைகளில் இருப்பார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குணம் சம்வேகம். இது ஒரு நற்காட்சியினுடைய ஒரு குணம். அதே போல் நிர்வேகம், சம்வேகத்துக்கு ஆப்போசிட். எதில் ஆர்வம் இருக்கணுமோ அதில் தான் ஆர்வம் இருக்கணும், எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்கக்கூடாது. சம்சார நிலையில் உயிரானது 5 பரிவர்த்தனைகளில் உழல்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சம்சார நிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு திரவியம், காலம், க்ஷேத்திரம், பவம், பாவம். திரவியம் உயிர், க்ஷேத்திரம் நம்ம தர்மகண்டங்களில் பிறக்கிறோம் இல்லையா, அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அது காலம், எந்த காலத்தில் அவசரப்பணி காலம், உபசரணி காலம் எல்லாம் இருக்குது இந்த காலம். அதன் பிறகு பவம், 4 பவங்களிலே ஏதாவது ஒரு கதியிலே நம்ம பிறப்பது பாவம். 5 விதமான பாவங்களை பார்த்துருக்கோம் நம்ம. அந்த 5 விதமான பாவங்களை கொண்டிருக்கின்ற அந்த உயிர், இதில் தான் ஒரு உயிர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பஞ்ச பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய 5 பரிவர்த்தனைகளே சுழன்று கொண்டே இருக்கும். இதுக்குள்ளே தான் அந்த உயிர் இருந்துகிட்ருக்கும் மோட்சத்துக்கு போகிற வரைக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மோட்சத்துக்கு போனால் தான் இதிலேருந்து விடுதலை பண்ணணும். அதே போல் பொருள் பற்று, உடல் பற்று உயிரை தீய கதிகளுக்கு கொண்டு செல்லும் என்று புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்பதை உணர்ந்து கொண்டு போக விஷயங்களில் விரக்தி கொள்ளுதல், அதுதான் நிர்வேகம் என்றால் விரக்தி. அந்த விரக்தியை தான் நிர்வேகம் என்று சொல்கிறார்கள்.
அதனால் இவற்றிலெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடாது. நம்ம பொருள் மீது ஆர்வம், உடல் அழகுபடுத்திக் கொள்கின்ற அந்த ஆர்வம், இது எல்லாமே தீய கதிகளுக்குத்தான் கொண்டு செல்லும். விலங்கு கதிக்கோ அல்லது நரக கதிக்கோ கொண்டு செல்லும். இல்லைன்னா இழிப்பிறவிலே பிறக்க வைக்கும். அதனால் அந்த விஷயங்களே போக விஷயங்களில் விரக்தி கொள்ள, புலன் இன்ப விஷயம்னு வச்சுக்கோங்க. புலன் இன்ப விஷயங்களில் நம்ம ஆர்வம் கொள்ளக்கூடாது. ஆர்வம் இல்லாமல் விரக்தி கொள்வதை நிர்வேகம் என்று சொல்வார்கள். அணுகம்பா என்று சொன்னால் அன்போடு இருத்தல், எல்லா உயிர்களிடமும் அன்போடு இருத்தல். அதான் நம்ம சாமாய பாடத்தில் கூட முதல் பாடலிலே நம்ம படிப்போம். சத்வேஷு மைத்ரிம் குணீஷு பிரமோதம் என்று படிக்கிறோம். அதுபோல் எல்லா உயிர்களிடமும் அன்போடு இருக்கிறது. கிளிஷ்டேஷு ஜீவேஷு கிருபாபரத்வம், அவர்கள் மீது அன்போடு இருத்தல், கிருபையோடு இருத்தல், அது அணுகம்பா. அந்த மாதிரியான ஒரு பண்பு. ஆஸ்திக்யம், ஆஸ்திகம் என்று சொல்கிறோம் இல்லையா, ஆஸ்திகம் என்று சாதாரணமாக சொல்லுவது, அது ஆஸ்திக்யம் என்று நூல்களிலே குறிப்பிடுகிறார்கள். ஆஸ்திக்கம் என்றால் நாஸ்திகம், ஆஸ்திகம். நாஸ்திகனா கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, ஆஸ்திகனா கடவுள் இருக்குன்னு சொல்கிறது. அந்த மாதிரியான அது ஒரு பொதுப்படையான கருத்து தான். ஆனால் ஆஸ்திக்யம் என்று சொன்னால் கடவுள் இருக்குதுன்னு நம்பிட்டா போதாது. அவர் சொன்னது, சர்வஞர் என்ன சொன்னாரோ அந்த தத்துவங்களில் அதுதான் உண்மை என்று சந்தேகம் இல்லாமல் நம்ப வேண்டும். சர்வஞரால் கூறப்பட்ட ஜீவன் முதலிய தத்துவங்களை உண்மையில் உண்டு என்று ஐயமின்றி நம்புதல். சரி, சொல்லிட்டாரு, ஏதோ படிச்சிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த இது கிடையாது. அது ஆஸ்திகம் கிடையாது. அதை முழுமையாக நம்புதல். நம்பிக்கை தான் நற்காட்சி. நன் நம்பிக்கை என்றும் அதற்கு ஒரு தமிழில் சொல்லலாம். ரைட் பிலீஃப் என்றே ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதனால் அந்த ஆஸ்திக்யம். இப்போ அந்த 5 குணங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவரிடம் நற்காட்சி நிச்சயம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். உண்மையா பொய்யா 100% அது நம்ம சொல்ல முடியாது. இது மனதளவிலே இந்த கருத்துக்கள் எல்லாம் இருந்தால் நிச்சயம் அவருக்கு நற்காட்சி இருக்குன்னு அர்த்தம். பிரசமம், சம்வேகம், நிர்வேகம், அணுகம்பா, ஆஸ்திக்யம், இந்த 5 சொல்லலாம். 8ஆக கூட இதை பிரித்து சொல்லுவாங்க. அந்த 8லேயும் கூட இந்த நிர்வேகத்திலே 2 வந்துடும். அதனால் நம்ம அந்த 5 மட்டும் தலைப்புகளாக தெரிந்து கொண்டால் நற்காட்சியை பற்றி உணரலாம். ஆத்மானுசாசனம் என்ற நூல் நற்காட்சியினுடைய அதிகாரத்தில் பல விஷயங்களை விரிவாக கூறுகிறது. அதை சொன்னாலே அதுக்கு ஒரு தனியாக 4-5 பதிவுகள் போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அனுபதராச்சாரியார் எழுதினது. அதனால் அதை நம்ம அறிந்து கொள்வது நல்லது. ஸ்ரத்தானம் த்விவிதம் த்ரிதா தசவிதம் மௌட்யாத்யபோடம் சதா சம்வேகாதி விவர்த்திதம் பவஹரம் த்ரயஞான சுத்திப்பிரதம் நிச்சின்வன் நவ சப்த தத்துவம் அசல பிரசாத மாரோஹதம் சோபானாம் பிரதமம் வினேய விதுஷாமாத்யே ஆராதனா. அதாவது ஸ்ரத்தானம், அதான் நம்பிக்கை. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது 2 விதமாகவும் 3 விதமாகவும் 10 விதமாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். நற்காட்சியுடைய பிரிவுகளை சொல்கிறார். த்விவிதம், 2 வகை. அதாவது விவகார நற்காட்சி, நிச்சய நற்காட்சி என்று 2ஆக பிரித்து சொல்லுவாங்க. விவகார நற்காட்சின்னா இந்த மாதிரி செயல்கள் நம்ம இப்போ 5 பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருந்தால் அது விவகார நற்காட்சி. அது இல்லாமல் முழுசாக நம்புகிறார் ஒருத்தர், அவர் எந்த புற விஷயங்கள் கூட இல்லை, அவர் பாட்டு தவத்தில் உட்காந்துட்ருக்கார், அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் எதையுமே காமிக்கல, இருந்தாலும் அவர் தூய்மையாக நற்காட்சியை பெற்றிருப்பார். அது நிச்சய நற்காட்சி. அதுதான் மோட்சத்துக்கு கொண்டு போகும். திரிதா 3 விதம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 3 விதமான உபசமம், ஷயோபசமம், ஷாயிகம், அந்த 3 விதமான நற்காட்சி. தசவிதம் என்பது 10 விதமாக குறிப்பிடுகிறார்கள். அந்த நூலில் அது ஒரு 4-5 பாடல்களில் வருது. அது நம்ம நேரம் வரும்போது அதை தெரிந்து கொள்ளலாம். 10 விதமாகவும் அதை பிரித்து சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சம்வேகாதி, இப்போ சம்வேகம் படித்தோம் இல்லைங்களா, அது ஆதினா அது முதற்கொண்டு அந்த சம்வேகம் முதலான இதனால் அதை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக நிச்சின்வன், அந்த சிந்தனை எதில் இருக்கணும், நவ பதார்த்தம், சப்த தத்துவம், அவற்றெல்லாம் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும்.
என்ற விஷயத்தை தான் இந்த பாடல்லையும் சொல்கிறார். நற்காட்சி வெவ்வேறு நோக்கில் 2 அல்லது 3 அல்லது 10 பிரிவு வகைகளாக உள்ளது. அது பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது ஆண்மனை பற்றிய தவறான கருத்துகளிலிருந்து நீங்கியது. சந்தேகம் முதலிய சின்னங்களை கொண்டது. 3 வகை மூடங்களை போக்குவது, 7 தத்துவம் மற்றும் 9 பதார்த்தங்களில் தெளிவு பெற வைப்பது, நிலையான முக்தி கோட்டைக்கு முதற்படி, கற்றுத்தேர்ந்த அறிஞர்களின் போற்றுதலுக்கு உரியது. இதை ஒரு தொகுப்பாக நற்காட்சினா என்ன அப்படின்றத ஒரு தொகுத்து கூறுவது போல் இந்த காதை இருப்பதனால இதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே இது போன்று நற்காட்சியினுடைய சிறப்பாக அடுத்து நற்காட்சியை உடையவர்கள் என்னென்ன பிறப்பிலே அவர்கள் பிறப்பார்கள், எந்தெந்த பிறவிகளிலே அவர்கள் பிறக்க மாட்டார்கள் என்கின்ற விஷயத்தையும் நமக்கு அருங்கலைச்சிப்பு கூறுகிறது. அதனை நம்ம அடுத்த பதிவுகளிலிருந்து ஒரு 2 பதிவு வரும்னு நினைக்கிறேன். அதில் அந்த 2 பதிவுகளில் அதை பார்க்கலாம் என கூறி, நம்ம தொடர்ச்சியாக இந்த நற்காட்சியினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு முக்கிய காரணமே அடிப்படையானது நற்காட்சி தான். ஜெயனாக பிறந்து விட்டால் நற்காட்சியை அடைவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் நாம் இந்த பிறவியிலே சமணனாக பிறந்ததற்கு எந்த பயனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்றும் அந்த கடவுள் தான் பெருசு, இந்த கடவுள் அப்படி இல்லை. நம்முடைய குணங்களிலே தூய்மையை கொண்டு வருவதற்காக கூறப்படுகின்ற விஷயமாக இதை நாம் பார்க்கலாம். அதனால் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து நாம் இந்த கருத்துக்களை பயின்று வருவதற்கு முயற்சி செய்வோம். இதனை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறு அன்பர்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்படுபவர்களுக்கு இதை ஃபார்வேர்ட் செய்யுமாறும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுமாறும், இந்த வீடியோ தங்களுக்கு விருப்பமானதாக இருப்பின் லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.